இன்னும் ஒரு யுகத்தை இப்போ படைக்கவென்று மன்னதிய திருமால் மனமே மிக மகிழ்ந்து சொன்னவுடன் ஈஸ்வரரும் தொன்னூல் மூரை தேர்ந்து முன்னே குரோணி முடித்ததுண்ட மாரதியிலே ஓரிரண்டு துண்டம் யுகமாய் பீரந்தழிந்து ஈரிரண்டு துண்டம் இருக்குது காண்மாயவரே நேர்முறையை பார்க்கில் நெடிய யோகம் கழித்தால் மேலுகந்தான் இங்கே மிகுத்த கிரேதாயுகந்தான் இருக்குது காணந்து ஈஸ்வரர் உரைத்திடவே மறுக்கிதழும் வாயார் மனமகிழ்ந்து கொண்டாடி துண்டம் ஒன்றை இரண்டாய் தூயவனார்தான் வகிர்த்து மண்டலங்கள் வைக்க வானால் கொடுத்தருளி சிங்கமுக சுரனனும் திரள் தூர வற்பனனும் வங்கணமாய் விண்டோம் வகுத்தனர் காணம் மானை சூரனுட சிரசு 900 போர கால்கைகள் பொறுப்பெடுக்கும் அவலமும் சூரன் ஸ்ரோணிதத்தை சுக்கிலங்கள் தானாக்கி ஊரே நீவோவென்றே உற்ற வீடை கொடுத்தார் விடை வேண்டி சூரன் வேண்டும் படையோடே திடமாக பூமி செலுத்தி அரசாண்டிருந்தான் வரம் வேண்டவென்று மலரோனடி வணங்கி தீரமான ஓமமிட்டு செப்பு கூடம் நிறுத்தி நின்ற தவத்தில் நெடியோனை காணாமல் அன்று அந்த சூரன் அக்கினியில் தான் வீழுந்தான் சூரபற்பன் வீழவே சிங்கமுக வாகனனும் பாரமுள்ள தன் சீரசை பறித்தறிந்தான் அக்கினியில் ஆனதால் ஈஸ்வரரும் அம்மையுமையாள் இறங்கி ஈனமான் சூரனுக்கு எது வரம் வேணுமென்றார் ஈசன் உரைக்க ஏற்ற அந்த சூரனுந்தான் பாசமுடன் செத்த பற்பன் என்ற சூரனையும் எழுப்பி தர வேணும் யாங்கள் மிக கெட்டவரும் மாளுப்பில் அவண்ணோம் மரவரமருள் வீரென்றுரைத்தான் சூரனிவன் கேட்க சிவனாரக மகிழ்ந்து பார உள்ள ஓம பற்பமதை தான் பிடித்து சிவஞான வேதம் சிந்தித்தார பொழுது பவமான சூர பற்பன் பீரந்தனாம் இறந்து பிறந்தனக்கும் இளையான வந்தனக்கும் சிறந்த உகை ஈசர் செப்புவார பொழுது சூரனே உங்களுக்கு தோற்றமுள்ள ஓர் வரங்கள் வீரரே கேளுமென்று வேத நீவை உரைக்க அந்நாளில் சூரன் அகமகிழ்ந்து கொண்டாடி உன்னாலும் 5 முகம்
உள்ளவர்கள் தன்னாலும் உலகத்திலே உண்டு பண்ணி வைத்த உற்ற ஆயுதத்தாலும் இலகு மன்னராலும் இந்திரனார் தன்னாலும் கொல்ல தொலையாத கொடிய வரமதுவோம் வல்லவனே நீயும் வாழும் கையிலையதுவோம் தேவர் தெய்வேந்திரனும் திருக்கண்ணி மறையுமே ஏவலாய் உன்னுடைய லோகமதில் உள்ளவர்கள் முழுதும் எனக்கு ஒளியங்கள் செய்திடவோம் பாழுதில்லா இந்த வரம் பரமனே நீ தாருமென்றான் தாருமென்றே சூரன் தன்மையுடனே கேட்க ஆறுவப்பில்லா ஆதியாக மகிழ்ந்து கேட்ட வரமுழுதும் கெட்டியாய் உங்களுக்கு தாட்டிமையாயிப்போ தந்தோமென உரைத்தார் வடங்கொடுத்து ஈசர் மலைகையிலைக்கு ஏகாமல் பரமவுமையாளை பைய எடுத்தணைத்து அலை மேலே ஆயன் அருகிலே போயிருந்தார் மாலை மேலே சூரன் வாய்த்ததென்று அவ்வரங்கள் கைலை முழுதும் காவலிட்டு தேவரையும் ஆகிலாம் முழுதும் அடக்கியற சண்டனே. இங்கே அடுத்த யுகம், அதாவது அந்த குரோனியினுடைய 3வது துண்டம் படைக்கப்படுகின்றது. 2வது துண்டம் அங்கே நம்ம பார்த்தோம், அந்த சுருதி முனி, அதாவது வந்து மந்திரமலையை கடையாமல் மந்திர மலையை கொண்டு ஏமாற்றுவர்கள். 1வது துண்டு என்னாகின்றது, அந்த அந்த சதுரயுகமாக வாழாமல் அதை புரிந்து சதுரயுகமாக வாழ வேண்டும் என்பதை தெரிந்து அதை புரிந்து அதை வாழாமல் அந்த நினைவு கடலில் ஒளித்து வைத்ததால் என்னாகின்றார்கள், அந்த அவன் கொல்லப்படுகின்றான். அப்படி அவன் அந்த 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 யுகத்தில் அவன் கொல்லப்படுகின்றான் அப்படின்னு சொல்றார். அந்த இது சதுரயுகமாக வாழ்ந்து வருபவர்கள் மந்திரமலையை கடைகின்றார்கள். மந்திரமலையை கடைந்து என்ன செய்கின்றார்கள், அந்த கர்மாவை கழிக்கின்றார்கள். அப்படி மந்திரமலையையும் கடைய விடாமல் அந்த மந்திரமலையையும் அந்த மக்களுக்கு சரியான வழிகாட்டாமல் அந்த கேடுகட்டு நிற்கின்றவன் அங்கே அந்த மந்திரபுர கனையால் சாகின்றார். இங்கே அந்த அது வந்து நெடியேகம் மந்திரமலையை கடையும் போதே நம்மை உணர்ந்து விடுவோம். அதான் வந்து அந்த அமிர்தம் கிடைக்கின்றது. அங்கே என்ன அமிர்தம், தேவ அமிர்தம் நமக்கு கிடைக்கும். தேவனாக நாம் மாறுகின்றோம். அதுக்கப்புறம் அங்கிருந்து என்ன செய்கின்றோம், அங்கிருந்து தேவனாக மாறி இங்கே என்ன செய்யணும், அடுத்த கிரேதாயுகத்துக்கு வருகின்றோம். 3வது துண்டம் அது. 3வது அந்த 6 பிரிவுகளாக பிரித்தல் 3வது பிரிவு இது. கிரேதா அப்படின்னா உள்ளாலே செல்வது. இறைவன் எனக்குள்ளாலே இருக்கின்றான் என்று சொல்லுகின்றான். அங்கே வந்து இறைவன் எனக்குள்ளாலே இருக்கின்றான் என்ற பக்குவம் அவனுக்கு தெரிகின்றது. அந்த இறைவனை தனக்குள்ளாலே கிரேதா என்றாலே உள்ளாலே வருவது, உள்ளாலே தனக்குள்ளாலே காண்பது. எனக்குள்ளாலே இருக்கின்றான் இறைவன் என்பது அவனுக்கு தெரிகின்றது. அதனால் என்ன செய்கிறான், அந்த வெளியே உள்ளதை எல்லாத்தையும் அடக்கி வேண்டாம், வெளியே அவன் கையெடுத்து கும்பிடாமல், வெளியே இருகைகளும் கோப்புக்கும் கும்பிடாமல் அவன் தனக்குள்ளாலே இறைவனை காண்பவன் இங்கே வந்து முருகனாக மாறுகின்றான். அப்படி அதான் ஆறுதலை என்று சொல்லுகின்றார். இங்கே அப்படி இல்லை. அந்த அவனுக்கு அகம்தான், அகத்தில் தான் இறைவன் இருக்கின்றான், எல்லா உயிரிலும் தான் இறைவன் இருக்கின்றான் என்று தெரிந்தும் வெளியே கைகளை கூப்பி வணங்குவார்கள். இங்கே வந்து சூரவர்ப்பனாக வருகின்றார். அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த இறைநிலை உள்ளுக்குள்ளாலே இருக்கின்றான் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளுகின்றார்கள். அந்த மந்திர மலையை கடைந்து அமிர்தத்தை பெற்று விட்டார்கள். அல்ல, அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இங்கே வந்து மீண்டும் அந்த இது யாகம் நடத்துகின்றார்கள். கடவுளிடம் வரவாங்க வேண்டும் என்று, நான் கடவுளைப் போல் வாழ வேண்டும், கடவுளிடம் வரவாங்க வேண்டும் என்று என்ன செய்கின்றார்கள், யாகம் நடத்துகின்றார்கள். அந்த யாகத்தில் அவன் கடவுளை காண முடியும். யாகத்தில் கடவுளை காண முடியுமா? கடவுளை நீ காண வேண்டும் என்றால் உனக்கு உள்ளாலே நீ காண வேண்டும். நமக்கு உள்ளால மட்டும்தான் நான் இறைவன் நிலையை உணர முடியும், இறைவனை நாம் காண முடியும். அப்படி இல்லாமல் என்ன செய்கிறான், வெளியே அந்த யாகத்தில் கடவுள் வந்து விடுவார் என்று யாகம் நடத்துகின்றான். யாகம் நடத்தும் போது அங்கே அவன் கடவுள் வரவில்லை என்று அவன் என்ன செய்கிறான், அந்த யாகத்தில் விழுந்து அந்த ஒரு அறிவை அங்கே இழக்கின்றான்.
2 புத்திக்காரனாக வரணும், ஒரு புத்தியும் எங்கே இழக்கின்ற. இப்போ என்ன செய்யணும், இன்னொரு புத்தியும் அந்த அறிவு தலையை வந்து எவ்வளோ 900 எவ்வளவோ சொல்கிறாங்க தலை, ஒவ்வொரு அறிவாக என்ன செய்யணும் அதில் இழக்கின்றான். ஐயோ இந்த அந்த யாகத்தில் எல்லாம் இறைவன் வரமாட்டார் அப்படின்ற அந்த அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அறிவை அவன் இழந்து கொண்டே வருகின்றான். அப்புறம் அங்கே அந்த உள்ளுக்குள் சென்று இது இந்த அமிர்தம் கிடைத்த காரணம் உள்ளுக்குள் சென்ற காரணத்தில் அந்த இறைவன் தடுத்து நிறுத்துகின்றார். இது உனக்கு என்ன வேணும் என்று கேட்டவுடன் அவன் இன்னும் அந்த கூட இறந்தான் அல்லவா அவனையும் எழுப்பி கேட்கின்றான். அவனை எழுப்பி தருகின்றார். சிவஞான வேதம் சிந்தித்தார் அப்பொழுது எழுத்து எழுதி தருகின்றார். எழுப்பி தந்த உடனே என்ன சிவன்னா அந்த சிவனை அந்த உயிராகிய சிவபெருமானை அங்கே எழுப்பி சிவபெருமான் அந்த அந்த உயிரை எழுப்புகின்றார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன செய்கின்றான், உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டவுடன் அவன் சொல்லுகின்றான், ஐந்து 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 அறிவுகளால் ஆனவர்களுக்கெல்லாம் நான் சாகக்கூடாது. என்னை எங்களை கொல்ல வேண்டும் என்றால் அந்த இறைநிலை அடைந்த அந்த ஆறறிவாக வருபவன், அந்த 6வது நிலை வருபவன் தான் எங்களை கொல்ல முடியும் அப்படின்னு அவன் வரம் கேட்கின்றான். அவன் நிறைய வரங்கள் கேட்கின்றான். வரம் என்றால் என்ன? நம்ம வந்து வாழ்க்கையில் வரம் நமக்கு எல்லாருக்குமே வரம் கிடைக்கின்றது. எல்லாருக்குமே நாம் என்ன நினைக்கின்றோமோ அது நமக்கு நடக்கின்றது. நாம் நினைத்து 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 ஓஞ்சு போயிடுவோம். அதுக்கப்புறம் அந்த நினைப்பை விட்டதுக்கு அப்புறம் அது நடக்கும். அந்த உயிராகிய சிவபெருமான் அந்த வரத்தை நமக்கு தருகின்றார். கொஞ்சம் மெதுவாக ஆகும், அது கண்டிப்பாக ஆகும். ஆனால் அப்பொழுது நாம் அதை மறந்து விடுவோம், நாம் வேற செயலில் ஈடுபடுத்தி விடுவோம். இதெல்லாம் நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு நான் தெரியும். எல்லாருக்குமே இந்த வரம் எல்லாருக்குமே கிடைக்குது வரம். நாம் வந்து என்னென்ன நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அதை நமக்கு கிடைக்கின்றது. ஒரு காலத்தில் அது கிடைக்கும். அப்படியே நாம் அந்த அந்த கிடைக்கும் போது நாம் அதுக்கு மேலே சென்று விடுவோம். அது நமக்கு அவசியம் இல்லாமல் சென்று விடும். அதனால் இங்கே அந்த வரம் என்பது அதுதான். நம்முடைய சிவபெருமானிடம் நாம் கேட்க வேண்டும், நான் இறைவா, என் உயிராக இருக்கின்ற இறைவா, எல்லா உயிர்களிலும் இறை இருக்கின்றான் என்று சொல்லுகின்றார்கள். நான் அந்த எல்லா உயிரிலும் இருக்கின்ற இறைவனை நான் காண வேண்டும். எனக்குள்ளாலும் இறைவன் இருக்கின்றான் என்று நான் நம்ப வேண்டும். அந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விடு. நான் வெளியே கைகளை கூப்பி நான் வணங்கி வெளியே இறைவன் நான் வணங்கி விடக்கூடாது என்று நீங்கள் உங்களுக்கு வேண்டுதல் இருந்துட்டே இருந்துச்சுன்னா இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வெளி ஞானத்தை வெளியே இருக்கின்ற அந்த கடவுள் இல்லை என்ற அந்த ஞானத்தை உங்களுக்கு அகத்துக்குள்ளால முழுமையாக தருவார். இது சத்தியம், இது உண்மை. இங்கே வந்து அவன் கேட்ட வரங்களை எல்லாம் தருகின்றான். என்ன செய்தான், நான் வந்து அந்த கைலையில் இருக்கின்ற கைலை ஆகிய கைலைனா எண்ணமில்லாத கைலை, அது அவன் எண்ணமில்லாத இடத்துக்கு அவன் செல்லவில்லை. அது எண்ணமில்லாத இடத்துக்கும் நான் செல்ல வேண்டும். அங்கே இருக்கின்ற தேவர்களும் எனக்கு ஊழியங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் கண்ணால் தெரிஞ்சுக்கணும். அங்கே இருக்கின்ற தேவர்களும் எனக்கு ஊழியங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான். அப்படின்னா நான் எண்ணமில்லாத நிலை நான் வர வேண்டும். எண்ணமில்லாத நிலை நான் வந்தாலும் எனக்கு அந்த அந்த நான் அந்த கைலைக்கு நான் வந்து விடுவேன். அப்போ அங்கே இருக்கின்ற அந்த தேவ சக்திகளெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டும். அதான் அவன் கேட்கின்ற வரம். இது எல்லாருமே நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பாக இது நடந்துட்டு தான் இருக்குது எப்பவுமே. அப்போ அவர் என்ன செய்கின்றார், அவருக்கு சரின்னு சொல்லுகின்றார். நடக்குமா? மனம் அதை ஒற்றுக்கொள்ளுமா? நல்ல உள்ளத்தில் தூங்கி கொண்டிருக்கின்ற மகாவிஷ்ணு அதை ஒத்துக்கொள்வாரா? அதான் இங்கே சொல்லி கொண்டு வருகின்றார். நம்ம தெளிவாக பார்ப்போம் ஒவ்வொரு விஷயம். இது வந்து நாம் எப்பொழுது எந்த அவதாரத்தில் இருக்கின்றோம் அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த அவதாரத்தை அந்த கெட்ட எண்ணத்தை நாம் அழித்தால் அடுத்த இதுக்கு நாம் வந்து விடலாம். இது எப்படி நிகழ்கின்றது? கைதொட்டும் பொழுதில் கண் சிமிட்டும் நேரத்தில் நிகழ்ந்து விடும். இதுதான் நமக்கு வந்து ஐயா வைகுண்டர் சொல்லிடுறார். அற்புதமான விஷயம். ஒரே ஜென்மத்தில் ஒரே நிகழ்ச்சியில் கூட நாம் இதை 10 அவதாரங்களையும் கூட கடந்து வந்து விட முடியும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இது ஐயா வந்து ரொம்ப அழகா அறிவுலசத்திட்ட எழுத சொன்னது. அவர் என்ன செய்கின்றார், இந்த கதையாக நிறைய எழுதி காரணத்தால் அந்த அவதாரங்கள் தவறாக சென்று விட்டன. என்ன சொல்லலான்னு பார்ப்போம். அப்படியே சூரன் அரசாண்டு இருக்கையிலே முப்படியே விட்டகுறை முடிவாகும் நாளையிலே தேவரையும் வானவரையும் தெய்வேந்தீரன் வரையும் மூவரையும் பாவி முட்டுப்படுத்தினனே ஆனதால் தேவர் அறிக்கே மூரையமிட ஈனமிழாயன் எடுத்தாரோரு வேஷம் ஈசனிடம் சென்று இயம்பினார் எம்பெருமாள் வாசமுள்ள ஈஸ்வரரே மாவாவீசுரனுக்கு ஏது வரங்கள்
ஈந்தீர்கான் என்றுரைக்க தாது கரமணிந்த தாமன்பின் எது சொல்வார் வையகத்திலுள்ள வலு ஆயுதத்தாலும் தெய்வலோகத்தில் சிறந்த மன்னர் தன்னாலும் அஞ்சு மோகத்தாலும் ஆளியாது அவனுயிரும் தஞ்சமிடவானோர் தையல் தெய்வ கன்னி முதல் கைலை முழுதும் காமண்டலங்கள் 7 முதல் ஆகிலா முழுதும் அடக்கி வாரம் கொடுத்தோம் என்று வேதாவும் இவையுரைக்க மாலோனும் நின்று தீயங்கி நெஞ்சமது புண்ணாகி பேயனுக்கு என்னுடைய பிறப்பை கொடுத்தல்லவோ தேயமதில் நானும் திருந்தலைய காரணம்தான் என்று திருமால் இது சதயம் சொல்லியவர் இன்று அந்த சூரர் இருவர் தானை கொல்லவே 6 முகமாய் ஆயன்னாளவிடவே கூறிடவே சக்திதனை கொண்டார் வேலாயுதமாய் நல்ல சிவனாரை நந்தீஸ்வரராக்கி வல்லபலமுள்ள வாய்த்ததிக்கு 8லுள்ள பாலரை வீரர்களாய் பண்ணினார் எம்பெருமாள் வாலமுள்ள சந்நியாசி எல்லோரையும் பெரும்படையாய் கந்தனென நாமம் கானத்த சடை ஆண்டியுமாய் கொந்து கொந்தாக பீத்தை கூரை மிக அணிந்து வேலு மீக பிடித்து வெண்ணீரு மீதரித்து 4 சிரசில் நல்ல உத்தீராட்சமிட்டு 12 காலில் பைம்பொன்னி சம்பணிந்து முத்திரிகளிட்டு கந்த பொக்கணங்கள் தோளிலிட்டு சந்நியாசி போலே தான் நடந்து எம்பெருமாள் நன்னாதானவே 4 கவிதான் பாடி வந்து ஒரு மலை மேல் வாய்த்த கூடாரமிட்டு சந்து மிக சொல்லி தான் விட்டார் சூரனுக்கு சூரனிடத்தில் சுதானி சென்றேகி பாரமுள்ள கைலை பருவதமும் தேவருட சிறைகளகற்றிவானோர் தேவரையும் நீ அனுப்பி திரவானாயாக சீமையர சாளுமென்று இப்படியே ஆகாட்டால் இன்று கழித்து 8ஆம் நாள் அப்படியே உந்தனுக்கும் ஆனகந்த சுவாமியர்க்கும் சண்டைதான் என்று தாரங்கூரை வாயனவே அண்டர் வீராந்தூது அனுப்பினாரம்மானை தூதன் மிக நடந்து சிவனே செயலனவே காதமொன்று தான் கடந்து கண்டானீசுரனையும் கந்த சுவாமி
கருத்தாயுரைத்ததெல்லாம் அந்த அசுரனுக்கு அத்தூதன் தான் உரைத்தான். சூரா கேகந்த சுவாமி அருள் என்றுரைக்க ஏறாத பாவி இகழ்த்தினான போது தூதனன்றோன் போகாமல் தொடர்ந்து மீக பிடித்து பாத பெருவிலங்கில் பாவியை வை என்றுரைத்தான். ஆரடா நீதான் அறியாயோ என் வலங்கள் பாரடா உந்தன் கந்தன் பாடுகிறதை ஈஸ்வரனும் எந்தனுக்கு குறித்த இடமும் அருளி மாயினிடம் போயலையில் வாழ்ந்ததுவும் நீ கண்டிலையோ யமலோகம் வான இந்திரலோகம் வரையும் நவகோளும் நான் அல்லவோ நாட்டம் அறிந்திலையோ 33 உற்ற தேவாதிகளும் 40 கோடி நீசி நமக்கென்றது என்றறிந்திலையோ அறியாதவனோகான் ஆண்டிக்கு தூது வந்தாய் சிறியனென்றிராதே என் சிரசுடம்பு கண்டிலையோ உந்தனுட கந்தன் உயரமது நான் அறிவேன் என்னுடைய உயரம் இனி நீ அறிவாயே அதனால் என்னுடைய ஆங்காரம் அத்தனையும் கானகத்தில் வாழும் கந்தனுக்கே உரை நீ என்று மதமாய் இவன் பேசதுதனுந்தான் அன்று அந்த சூரனுக்கு அறையாமல் எதுரைப்பான் நீயோதானுங்கள் நீ மலந்தனக்கெதிரி பேயோரினாரிகள் பித்து பீடுங்கி உன்னை கண்ட இடத்தில் கழுக்கள் மீக பிடுங்கி கொண்டோடி தின்ன வேலாயுதம் கொண்டு வந்தார் தேவர் சீரையும் செய்வமடவார் சீரையும் மூவர் சீரையும் மும்முடுக்கமும் தீர்த்து உன்னுடைய சேனை உற்றபடை அளித்து நின்னுடைய கோட்டை நீரேபோடியாக்கி அரசாழ்வாரெங்கள் ஆறுமுகவேலவனார் துரையான கந்த சுவாமி சொல்லி அனுப்பினார்கான். இங்கே அந்த கிரேதாயுகத்தில் அந்த சூரபத்மன் வருகின்றார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இவர்கள் இருபத்தி கொண்டவர்கள், அதாவது ஒரு மனுஷன் அவன் இருபத்தியாக மாறுகின்றான். எப்பொழுது இருபத்தியாக மாறுகின்றான்? அந்த எண்ணமில்லாத கைலைக்கு கூட அவன் சென்று விட்டான் இல்லையா? தியானம் செய்து தவம் செய்து அந்த சாணார், அதாவது முன்னாடி நம்ம சொல்லுவாங்க, எண்ணமில்லாத அந்த கைலையை கூட எனக்கு வேண்டும் என்று அவன் நான் எடுத்துக்கொள்கின்றான். அப்பொழுது அங்கே சிவபெருமானாகிய அந்த உயிர் என்ன செய்கின்றார்? மனமாகிய அந்த ஆழ்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்ற அந்த வெள்ளை உள்ளத்தில் இருக்கின்ற அந்த மனதிடம் சென்று அவர் இருக்கின்றார். அப்போ சிவபெருமான் நம்மளுடைய உடலில் அந்த உயிரில் இருப்பவர் உயிராகி இருப்பவர் என்ன செய்கிறார்? இப்பொழுது மனதில் கொண்டு மனதிலே ஒடுங்கி விட்டார் அவர். அதான் இங்கே சொல்லுகின்றான் அந்த சூரபத்மன், நான் வரம் வாங்கினேன் அல்லவா சிவனும் எனக்குள்ளாலே. சிவன் எங்கே செய்தான்? அங்கே போய் அங்கே அந்த மகாவிஷ்ணுடம் போய் தங்கினது உனக்கு தெரியாதா அப்படின்னு அந்த சூரனிடம் கேட்கின்றார். சக்தி என்ற வேலாயுதத்தை கொண்டு வருகின்றால், உடல் என்ற சக்தி நமக்கு கண்டிப்பா தெரியணும். உடல் நமக்கு பயங்கரமான ஒரு சக்தி. இந்த உடல் இல்லையில் நம்ம எதுவுமே செய்ய முடியாது.
நம்ம வந்து இந்த உடல் நமக்கு நன்றாக இருந்தால்தான் நாம் இந்த வந்து எனது சதுர யுகத்தையும் கடக்க முடியும், உண்மையாக உழைக்க முடியும், உண்மையாக நாம் வேலை செய்ய முடியும், உண்மையான வர்த்தகனாக இருக்க முடியும், சரியாக கடமையை நாம் செய்ய முடியும், அடுத்து அந்த பிரம்மத்தை உணர முடியும். இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த உடல் ரொம்ப முக்கியமான சக்தி என்ற உடல். இந்த சக்தி என்ற உடல் நமக்கு சரியாக இருக்கு. நம்ம வந்து நினைக்கிறோம், ஐயோ நான் இழுவிலை பிளவியாக பிறந்து விட்டேன் அப்படின்னு நிறைய சொல்றதை கேட்டிருக்கிறேன். ஐயோ நான் பாவி அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை கேட்டு, இல்லவே இல்லை. நமக்கு இந்த ஆறறிவாக இந்த மனிதனாக நமக்கு இந்த உடல் கிடைத்தது நமக்கு பெரும் பாக்கியம். இந்த உடலை கொண்டுதான் நாம் என்ன செய்யணும், இறை என்ற நிலை எங்கும், அதாவது வந்து நம்ம 33 கோடி தேவனாக 48 கோடி ரிஷியாக நம்ம இந்த உலகத்துல 48 81 கோடி பிறவிகள் நம்ம இந்த உலகத்துல பிறந்திருக்கிறோம். பிறந்து ஒவ்வொரு கோடிக்கும் ஒவ்வொரு பரிணாமங்கள் கடந்து 81 பரிணாமம் கடந்து நாம் மனிதனாக வந்திருக்கின்றோம். மனிதனாக வந்து அதிலும் தமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம், அந்த இறைவனை தனக்குள்ளாலே காணுகின்ற பக்குவத்துக்கு அப்புறம்தான் நம்ம குரோணி அங்கே பிறக்கின்றான். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அவதான் இங்கே செய்கின்றான். இங்கே அதே தான் சொல்லுகின்றான். நான் வந்து அந்த அகநிலை, எண்ணமில்லாத நிலை நான் வந்து விட்டேன், அதை கூட நான் நடக்கி அரசாண்டு கொண்டிருக்கிறேன். உனக்கு தெரியுமா? எனக்காக பயந்த அந்த ஈஸ்வரன் எங்கே இருக்கின்றான்? அந்த மனத்தில், அந்த மனமாகிய விஷ்ணு இருக்கின்ற இடத்தில் குடிகொண்டுள்ளான் அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து இங்கே யாரும் இங்கே இருக்கிற அந்த மனம் தான் என்ன செய்யறான், ஆறறிவு இதாக வருகின்றான், ஆறறிவாக வருகின்றான். மனதை நாம் ஆறறிவாக கொண்டு வந்து விட வேண்டும். அவர்தான் நம்ம சூரனை நாம் அழிக்க முடியும். சூரன் என்பவன் எங்கேயோ வெளியே ஒரு இருக்கின்றான் அப்படின்னு நீங்க நினைக்காதுங்க. சூரன் என்பவன் நமக்குள் இருக்கின்ற 2 புத்திக்காரன். நம்ம என்ன நினைக்கின்றோம், ஐயோ, அதாவது புத்தர்கிட்ட போய் நம்ம இது அடிக்கடி சொல்ற விஷயம் தான். புத்தர்கிட்ட போய் வந்து ஒரு அம்மா கேட்டுச்சு, என்னுடைய மகன் இறந்து விட்டான், உங்களை இறைவன் என்று சொல்லுகின்றார்கள், என்னுடைய மகனை உயிர்ப்பியுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அவர் புத்தரை உயிர்ப்பிச்சிட முடியுமா? யாராலையுமே உயிர்ப்பிக்க முடியாது. எந்த கடவுளாலையும் யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது, யாராக இருந்தாலும். இது நீங்க கண்டிப்பா நல்லா தெரிஞ்சுங்க. ஒவ்வொரு மனிதனின் வாழ்வும் தாழ்வும் யார்கிட்ட இருக்குது, அவனவன் கையில் தான் இருக்கின்றது. யாரும் உங்களை கடவுளாக ஆக்கவும் முடியாது, யாரும் உங்களை அழிக்கவும் முடியாது. இதுதான் வந்து வாழ்க்கை தான் உண்மை. புத்தர் வந்து அவளை உயிர்ப்பிச்சுட்டு வர முடியாது. உடனே சொல்லுகின்றார், மகளே நீ இந்த ஊருக்கு செல், இல்லை அடுத்த ஊருக்கு செல், ஒவ்வொரு வீட்டிலும் யாராவது அந்த வீட்டில் சாகாதவங்கள் இருந்தால் அவள்கிட்ட வந்து ஒரு பிடி அரிசி வாங்கி கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இவா மகள்ல ஃபுல்லா அலைவா, ஒவ்வொரு வீடா கேட்பான். ஏதாவது ஒரு வீட்டில் யாராவது சாகாம இருக்க முடியுமா? இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் செத்தே தான் ஆக வேண்டும் இல்லையா? உண்மையே இல்லையா? அதாவது அவர் வந்து திரும்புகின்றால் இல்லை அப்பா அப்படின்னு. உடனே அவர் சொல்லுகின்றார், அவளுக்கு சந்நியாசம் தருகின்றேன் என்று சொல்லுகின்றார். அந்த அகஞானம் தருகின்றேன், அந்த தவம் இருக்கின்ற அந்த பக்குவத்தை தருகின்றேன் என்று சொல்லுகின்றார். இதுதான் உண்மை. அதான் அங்கே என்ன சொல்லுகின்றார், நமக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்க, இங்கே முருகனும் அந்த சூரனும் வேற ஆள் கிடையவே செய்யாது. நல்ல ஞாபகம் வச்சுங்க. நாம் வந்து என்ன செய்கின்றோம், அது அந்த சூரனை நாம் அழிக்க வேண்டும். அழிக்கலைன்னா நாம் என்ன செய்கின்றோம், அந்த அடுத்தது வந்து நாம் இரணியனாக மாறுகின்றோம், அடுத்து நம்ம துரியோதனாக மாறுகின்றோம், அப்படி நம்ம போயிட்டே இருக்கிறோம். இந்த இடத்துல நமக்கு இதுதான் முதல் அந்த ஹிந்து தர்மத்தில் 4 யுகம் தான் சொல்றாங்க. கிரேதா, திரேதா, துவாபர, கலி, 4 யுகம் தான் சொல்றாங்க. ஐயா வைகுண்டர் அந்த துவாபரத்துக்கு கிரேதாத்துக்கு முன்னாடியே 3 யுகம் சொல்லிட்டார். நீடிய இல்லையா, சதுர, நெடிய 3 சொல்லிட்டார். அப்போ 3 கடந்தாதான் நம்ம அதான் சொல்றோம் இல்லையா, தமோ ரஜோ சத்துவ, இது 3ஐயும் கடந்தால்தான் நம்ம என்ன செய்கின்றோம், இங்கே வந்து இந்த கிரேதாயுகத்துக்கு உள்ளால வருகின்றோம், அகத்துக்குள்ளால வருகின்றோம். அப்போ அகத்துக்குள்ளால அகம் பிரம்மாஸ்மின்றது அவனுக்கு தெரியுது. அகம் பிரம்மாஸ்மி என்று அவன் நேரடியாக நிற்க மாட்டேங்கிறான். இந்த அனுபவம் எனக்கும் நிறைய என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. அகம் பிரம்மாஸ்மி நம்ம சொல்லிட்டு தான் இருந்தோமே தவிர முழுசாக நாம் அகம் பிரம்மாஸ்மிக்கு வரல. அவ உள்ளொன்று பேசி நினைத்து கொண்டு வெளியே ஒன்று பேசிக்கொண்டு தான் நிலை, நான் கடவுள், நான் அதை செய்வேன், என்னால் அதை செய்ய முடியாது. ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க யாரும் எதுவுமே நீங்க செய்ய முடியாது. இந்த உலகத்தில் நீங்க எதுவுமே உங்களால செய்ய முடியாது. இது வந்து நல்ல ஞாபகம் வச்சுங்க. அதனால இவன் என்ன செய்கின்றான், அந்த சூரன் என்ன செய்கிறான், ஏமாற்றுகின்றான். நான் ஈஸ்வரன் இருக்கின்ற இடத்திலே இருப்பவன், ஈஸ்வரனை எனக்கு தெரியும், நான் தான் எண்ணமில்லாத ஈஸ்வரன் இருக்கின்ற கையிலேயே நான் அடக்கி ஆளுகின்றேன் அப்படின்னு அவன் சொல்லுகின்றான். இல்லை உண்மையே இல்லையா? அப்போ வந்து இங்கே அந்த கந்தன் அப்படின்னு சொல்லுங்க, அதுக்கு மேலே அந்த செல்லுகின்றார் கந்தன். 5 அறிவை விட இந்த மேலான நிலைக்கு கந்தன் சென்று என்ன செய்கிறான், இல்லை எல்லா உயிருமே இறைவன் என்று சொல்லுகிறான். எல்லா உயிருமே இறைவன், அதான் கந்தன். என்ன செய்யணும், அப்படி கேட்காதனால அங்கே கந்தன் என்ன செய்கிறான், அங்கேருந்து இவனை கொல்லுவதற்காக வருகின்றார். அதை வந்து இங்கே சொல்லிட்டுறாங்க, நம்ம பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் நீங்க வேற எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குன்னே இல்லை, இது ஒரு மனிதனுக்குள் நடந்து கொண்டிருக்கின்றது.
நாம் ஒவ்வொரு யுகமாக நாம் மாற வேண்டும். இல்ல நம்ம என்ன செய்யணும், நான் சூரனாவே வாழ்ந்துட்டேன், 2 புத்திக்காரனா. இந்த நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு மத்தவங்கள பொழப்ப இது பண்ணிட்டு, நல்லவர்கள், தேவர்கள், உண்மையாக வாழ்பவர்கள், தர்மவான்கள் எல்லார்ட்டேருந்து நான் என்ன செய்யணும், நான் கடவுள்னு சொல்லிட்டு, அவனுடைய சொத்து இது எல்லாத்தையும் நான் வாங்கி நான் சாப்பிட்டுட்டு இருந்துட்டேன்னு வச்சுக்கங்க. இல்ல நெறைய சாமியார்கள். நான் பெரிய பெரிய சாமியார்களே கேட்டுருக்கிறேன். எல்லாரும் எப்படி அந்த கணக்கு சொல்றாங்கல்ல, இன்னைக்கு நீ அப்படி இருப்பா, நீ இப்படி இருப்பான்னு சொல்லி சொல்லி மேலே வந்தவர்கள் நெறைய பேர் உண்டு. இதெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். முக்கியமான விஷயம். இதெல்லாம் என்னது, அவர்களெல்லாம் என்னது சூரனாக வாழ்கின்றார்கள். அப்படி இல்லை. அவரவர் அவரவருடைய வாழ்க்கை அவரவருடைய கையில். யாரும் எதுவும் செய்ய முடியாது. நீயும் இறைவன், நானும் இறைவன் என்று உணர்ந்தால், நீ ஆறறிவாகி அந்த முருகன் நிலை அறிகின்றால், ஆறுதலே முருகன். அப்படின்னு சொல்லிட்டு அதான் இந்த வித்தியாசம் நமக்கு கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை சொல்லிட்டு வராங்க பாருங்க. என்றேதான் தூதன்